இதில் டைரக்ட்ரிக்ஸ் நம்ம வரைஞ்சிச்சு, இதே மாதிரி சேம் ஆக்சிஸும் நம்ம வரைஞ்சிச்சு. இப்போ நம்ம வரைய வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு இதில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பேரபோலாங்கிறது தான் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ ஆல்வேஸ் 1ன்னா நம்ம 50-50 பிரிச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 60. 1 2 3 4 5 6. அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எஃப் வந்து இங்கே தான் வரப்போகுது. இதை 10-10 பிரிச்சுக்கலாம். 10 ஈச் கேப் வந்து 10 இருக்கணும், 10 mm இருக்கணும். அப்போ இதோட 1 எசன்ட்ரிசிட்டி ரேஷியோ 1ன்னா நம்மளுக்கு வந்து அதில் பாதி என்னது, அதோட மிடில் வரும். அப்போ 60ல் நம்மளுக்கு பாதி எவ்வளோ, 30 mm, 30ல் ஒர்டெக்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸும் கிடச்சிருச்சு, ஒர்டெக்ஸும் கிடச்சிருச்சு நம்மளோட ஆக்சிஸ் லைனில். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம அந்த சேம் அந்த எலிப்ஸ் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மெத்தட் தான். நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் ஃபோக்கஸ்லேருந்து ஒர்டெக்ஸ் வரைக்கும் மீன்ஸ் இந்த லைன் ஃபுல்லாத்தையுமே நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஷுட் பி parallel to the directrix. Every 10 mm you have to draw நம்மளுக்கு இது எல்லாமே தெரியும். இந்த ஒர்டெக்ஸ் லைன்லேருந்து நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம். ஃபோக்கஸ்லேருந்து ஒர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் எடுத்து ஒர்டெக்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆர்க் அடிக்கிறோம். இதிலேருந்து நம்ம ரிவர்ஸில் ஆர்க் அடிக்கிறோம். இதிலேருந்து இது முடிய டிஸ்டன்ஸ் எடுத்து காம்பஸில் அப்படியே நம்ம ஒரு ரிவர்ஸில் ஆர்க் வரைகிறோம். சேம் அதே மாதிரி இங்கேயும் ஆர்க் வெட்டோம். இதுதான் நம்மளோட பேரபோலா வரைகிறதுக்கான லைன். நம்ம கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான இது லைன் கிடச்சிடும். இது எல்லாத்தையுமே இதில் டச் ஆகிற மாதிரி இழுத்து விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லைன் கிடச்சிருச்சு. சேம் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு சேம் அதே பழைய ப்ரொசீஜர் தான். இதுலேருந்து இது முடிய உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம ஃபோக்கஸில் வச்சு இந்த இடத்துல வெட்டினா இதுதான் ஒன்று. அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய லைனோட ஃபஸ்ட் லைன் இதுக்கு நேம் கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 சம்திங். அது மாதிரி இங்கேயும் 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash 7 dash எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கும். இப்போ 1 டேஷ்க்கும் இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கும் 2 டேஷ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து ஃபோக்கஸ்லேருந்து அந்த 2 டேஷ்க்கும் 2க்கும் இடையில உள்ள லைனில் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி 3க்கும் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து ஃபோக்கஸில் வச்சு 3 கேப்புக்கும் 3 டேஷ் கேப்புக்கும் இடையில உள்ள அந்த லைனில் வெர்டிக்கல் லைனில் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி 4 டேஷ்க்கும் 4க்கும் ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து ஃபோக்கஸில் வச்சு அதில் ஒரு அடி. சேம் அதே மாதிரி ஆக்சிஸ் லைனில் ஒரு அடி.
5க்கும் ஆக்சிஸ் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் காம்பஸில் எடுத்து ஃபோக்கஸில் வச்சு மேலே ஒன்று 5 டேஷ் லைனில் ஒன்று 6 டேஷ் சேம் அதே ப்ரொசீஜர் ஃபோக்கஸில் வச்சு இப்படி ஆர்க் கட் பண்ணணும். மாதிரி 7க்கு 8க்கு ஓகே. ஃபைனலாக நமக்கு வந்திருக்க ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு வந்து பேரபோலான்னு ஏன் இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் பேரலல் லைன்ஸாக க்ரியேட் ஆகிரும். எவ்வளோ தூரம் போனாலும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து பேரபோலா. நெக்ஸ்ட்டு சேம் அதே பழைய ப்ரொசீஜர் தான், எல்லாத்துக்குமே நேம் கொடுக்கணும். A1 A1 டேஷ், அதேமாதிரி A2 A2 டேஷ், A3 A3 டேஷ், இப்படி வரிசையாக எத்தனை நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அது அவ்வளோத்துக்கும் போட்டணும். சேம் அதே தான், டேஞ்சன்ட் நார்மல் வரைகிறது அதே தான். இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு இடத்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நேம் Pன்னு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்லேருந்து அந்த Pக்கு ஒரு லைன் வரைங்க. அது அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரியில் இந்த இடத்துல வந்து டைரக்ட்ரிக்ஸில் வந்து டச் ஆகிற இடத்துக்கு எம்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்மையும் பியையும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் டேஞ்சன்ட், அதாவது தொடுகோடு. இந்த எம்பி அந்த லைனுக்கு 90 டிகிரியில் இன்னொரு லைன் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி வரையணும். இன்னொரு லைன் வெர்டிக்கல் லைன் ஒன்று போட்டு எம் டேஷ் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இது வந்து நார்மல் செங்கோடு. சேம் இதே ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு வந்து பேரபோலா ஹைப்பர்போலாவில் வரும். இதில் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஹைப்பர்போலாவுக்கு வந்து இஸ் கிரேட்டர் தென் 1. இந்த வேல்யூ வந்து 1ஓட அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 4/3 1.3 சம்திங் வரும். அப்போ இது வந்து 1ஓட பெருசு. அவ்வளோதான், அதோட ரேஷியோ அவ்வளோதான் இருக்கும். சேம் இதே ப்ரொசீஜரில் வரைஞ்சால் நம்மளுக்கு ஹைப்பர்போலாக முடிஞ்சிச்சு. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் இது வந்து பேரபோலா ஓவர். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வரைகிறது முக்கியம் இல்லை, எல்லா பேஜஸ்லேயுமே இந்த நோட் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த நோட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம எம்எம்மில் வச்சு தான் இதெல்லாம் ட்ரா பண்ணுறோம். அதனால் ஸோ